மக்களே, ஒரு சம்பவம் பார்த்தீங்களா மக்களே? வெளிநாடுகள்ல ஐரோப்பா நாட்ல ஹீட்டு, வெப்ப ஹீட்டு ரொம்ப ஓவரா அடிச்சு, ரோடே வந்து தண்ணி ஊத்துனா கொதிக்குது. டயரு வந்து அப்படியே மெல்ட் ஆகுது. வண்டி ஓட்ட முடியல. அது போக ரயில்வே தண்டவாளம் இருக்கு பார்த்தீங்களா? அங்க பார்த்தீங்கன்னா, அது உருகி அப்படியே மெல்ட் ஆயிருக்கு. அவ்வளோ வெப்பம் அடிக்குது. அங்க இருக்க மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உண்மையிலே சொல்லப்போனா இருக்கவே முடியாது. இவ்வளோ 150 டிகிரி வெப்பம் அடிக்கும்போது, அந்த இடத்துல வந்து யாருமே தாக்கு பிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில. ரொம்ப கஷ்டம். தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும் மேல. 150 டிகிரி வெப்பம்ங்கிறது வந்து நம்மலாம் வந்து யோசிக்கவே முடியாது. நம்மலாம் வந்து சும்மா சார் ஒரு அடுப்புல வந்து நிக்கும்போது எவ்வளோ ஹீட் அடிக்குது பார்த்தீங்களா? அந்த ஹீட் வந்து அங்க அடிச்சுக்கிட்டு இருக்குன்னா, அதோட டபுள் மடங்கு அடிக்குது. ரொம்ப மோசங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஊருக்கு வராம இருக்கணும்னா, நம்ம ஊர்ல வந்து மரங்கள் வளர்க்கணும். மரங்கள் வளர்க்கணும் முக்கியமானது. மரங்கள் வெட்டுறத இங்க பார்க்குறாங்க. இன்னொன்னு காடுகள அழிக்க பார்க்குறாங்க. காடுகளோ, மரங்களோ அழிக்காம இருந்தா தான் நம்ம இதுலேருந்து தப்பிக்க முடியும். இல்லாட்டா நம்ம ஊருக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். தயவு செய்து மரங்கள வெட்டாதீங்க. மரங்கள் நட்டு வளங்க. அ வீடு பக்கத்தில இருக்க மரம் வைக்கக்கூடாது அப்படின்லாம் வைக்காதீங்க. சும்மா சின்ன மரமா மீடியமான மரம்லாம் இருக்குது. அந்த மரம் இந்த மாரி மரம் காடுகள் வந்து இப்ப வேலூர்ல கூட பார்த்தீங்கன்னா, ஒரு காட வந்து எலக்ட்ரிக்கல் இருந்து அவங்க வந்து பண்றதாக கேள்விப்பட்டேன். அது வந்து செய்யாம இருந்தா நல்லாருக்கும். அப்பதான் நம்ம ஊர் தப்பிக்கும். இல்லாட்டினா வேஸ்ட்.